கடலூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம், என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இன்று சிறை நிரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் ஒரே மாதிரி செயல்பாடுதான் இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கூறிய எந்த விதமான திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய பணபலன் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. அதே சமயத்தில் 110 மாதத்திற்கான அகவிலைப்படி வழங்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் பல்வேறு துறைகள் நஷ்டத்தில் இயங்கும் போது அரசு அவர்களுக்காக பணத்தை கொடுக்கிறது. ஆனால் போக்குவரத்து தொழிலாளரை பொறுத்தவரைக்கும் 6000 கோடி இழப்பில் இருக்கிறது. ஆனால் இதுவரையும் 1500 கோடி ரூபாய் மட்டுமே கொடுத்திருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்று கூறிய இந்த அரசு இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என திமுக அரசுக்கு எதிராக ஒரு கோஷமிட்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று கடலூர் சிதம்பரம் சாலையில் கடலூர் அரசு பணிமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் காவல்துறை அவர்களை வெளியேற்றமிட்ட போது காவல்துறைக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஏற்படும் போதே காவல்துறை அவர்களை கட்டாயப்படுத்தி கைது செய்தார்கள். இதுபோல்தான் கடலூர் மட்டுமல்லாமல் கோவை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று திமுக அரசை கண்டித்து, குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளருக்கு எந்த விதமான பணபலனும் வழங்காத அரசை கண்டித்தும் கடந்த ஆட்சியில் போன்றே இந்த ஆட்சியும் நடந்து கொள்கிறது என கடுமையான விமர்சனங்களை வைத்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆங்காங்கே கைதாகி வருகிறார்கள். விரைவில் தமிழக அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தையும் அவர்கள் அறிவிக்கப் போவதாக சிஐடி தொழிற்சங்கம், குறிப்பாக இன்று நடந்த பெரும்பாலான இடங்களில் சிஐடி தொழிற்சங்கம் தான் கலந்து கொண்டார்கள். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே சமயத்தில் 15வது ஊதிய மாற்ற ஒப்பந்தத்தை உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். இல்லை என்றால் அனைத்து தொழிலாளர்களும் திரட்டி அடுத்த கட்ட போராட்டத்தையும் அவர்கள் அறிவிக்க போவதாக எச்சரித்துள்ளார்கள். இதனால் கடலூர் மட்டுமல்லாமல் திருச்சி, கோவை, சென்னை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தற்போது இந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.